குட்டி இல்ல பாப்போம். குட்டி வரல புடிச்சிட்டா இல்லன்னு சொன்னா புடிச்சிட்டா குட்டி இல்லன்னு சொன்னா கூட ஏற்கனவே இருந்திருக்கின்றது வெள்ளி மலையோரம் நந்தனம்மா வந்தனம்மா வெள்ளி மலையோரம் நந்தனம்மா வெள்ளி மலையோரம் நந்தனம்மா வெள்ளி மலையோரம் நந்தனம்மா வெள்ளி மாவந்து பட்டாடு வெள்ளி மாவந்து பட்டாடு வெள்ளி மாவத்தை தூவு வெள்ளி 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 மலையோரம் நந்தனம்மா வெள்ளி மலையோரம் நந்தனம்மா வெள்ளி மாடத்தில் கதிராடுது அள்ளி ஓடத்தை தூவுது அள்ளி ஓடத்தை தூவுது வெள்ளி மாடத்தில் கதிராடுது அள்ளி ஓடத்தை தூவுது அந்த சிங்கார வந்தாரு சொல்லி முடியாத மாடு சொல்ல சிங்கார வந்தாரு சொல்லி முடியாத மாடு இதை கொண்டாடு கண்டு காலம் பின்னால் வந்தேன் வந்து சொல்லு என்ன என்ன நேத்து புத்தாழே கூடாத உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் உங்களைத்தான் சொல்றேன் மாதிரி இருந்துச்சு உங்களை அத்தான் சொல்றேன் என்னையத்தான் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிலவாடுக்கு நிலவே சொந்தம் நிலவாடுக்கு நிலவே சொந்தம் போகவே மாட்டேன் நீங்க என்ன துள்ளுனாலும் சரி பிடிக்க வெறுங்கையோட நிக்காதீங்க பாக்கலாம் அதே பாப்பா இங்க பாருங்க வெறுங்கையோட மான்குட்டியை பிடிக்காம அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு நீங்க நின்றா கடைசி பிடிக்க வெறுங்கையோட நிக்க வேண்டியதே பிடிக்கவே முடியாது வெறுங்கையோட நான் போறேன் அதை நான் பெருமையா நினைக்கிறேன் சரி ஏன்னு கேளுங்க ஒரு பழமொழியே சொல்லியிருந்தாங்க முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போவான் முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போவான் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன சொல்லுவேன் முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போனோம்னா வயதான காலத்துல இளம் வயதுல இருந்து முருங்கை கீரை முருங்கை அந்த காய் எல்லாமே சாப்பிட்டு வந்தா வயதான காலத்துல 3வது காலமா அந்த கோல் ஒன்றும் தேவைப்படாது கை வீசி நடப்பாராம் 80 வயசுல இவ்வளவு முருங்கை போட்டு கொதிக்க வச்சு உப்பை போட்டு சீரகம் வேற ஒன்று சீரகம் விட்டு போனா போதும் இதை குடிச்சிட்டு வாங்க இந்த தடி ஒன்றிய பிரச்சனையே இருக்காது முருங்கை எடுத்தோடு வெறுங்கையோடு போவான்னா கடைசி காலத்து வரைக்குமே ஆள் அப்படியே வச்சிருக்கோம் தடிக்குச்சி ஒன்றுட்டு போற நிலைமை இருக்காது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க நீங்க கடைசி வரைக்கும் வெறுங்கையா தான் போவீங்க வெறுங்கையா போறீங்கன்னா தடிக்குச்சி ஊடாம கடைசி காலத்து வரைக்கும் எடுத்துட்டு போவேன்னு அர்த்தம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு இருக்குல்ல நீங்க வெறுங்கையோட போவீங்கன்றது நான் அந்த விஷயத்துல சொல்ல வரல மான் பிடிக்காம வெறுங்கையோட போக போறீங்க பார்த்தா பஸ் வர